நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி உழவர் சந்தையில் பொங்கல் பண்டிகை காரணமாக 2 நாட்களில் 60 டன் காய்கறிகள் விற்பனையானது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சண்முகபுரத்தில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தைக்கு நாள்தோறும் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து 250ற்கும் மேற்பட்ட ஏராளமான விவசாயிகள் தங்கள் விளைவித்த கத்திரி, வெண்டை, அவரை, மொச்சை போன்ற காய்கறிகளையும் கீரைகளையும் கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். அது மட்டுமல்லாது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளைவிக்கப்படும் கேரட், பீட்ரூட், பீன்ஸ் போன்ற காய்கறிகளும் பழனி உழவர் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. சாதாரண நாட்களில் சுமார் 10 டன் முதல் 15 டன் வரை உழவர் சந்தையில் காய்கறிகள் விற்பனையாகிறது. இந்நிலையில் போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை என தொடர்ந்து பண்டிகைகள் வருவதன் காரணமாக கடந்த 2 நாட்களில் 60 டன் காய்கறிகள் விற்பனையாகியுள்ளது. சாதாரண நாட்களில் சுமார் 2000 பேர் வந்து செல்லும் நிலையில் விழா நாட்களில் 3500 பேர் உழவர் சந்தைக்கு வந்துள்ளதாக உழவர் சந்தை அலுவலர் தெரிவித்துள்ளார். மேலும் பண்டிகை தினம் என்பதால் காய்கறிகளின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். அதிகபட்சமாக மொச்சை கிலோ 120 ரூபாய்க்கும், வெங்காயம் 80 ரூபாய்க்கும் விற்பனையானது. குறைந்தபட்சமாக தக்காளி கிலோ 10 ரூபாய்க்கும், மல்லி கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனையானது.